வணக்கம். திரண்ட செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமராட்சி கிழக்கு பகுதியில் இன்று மீள்குடியேற்றம் ஆரம்பம். இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 2 மாதத்திற்குள் பொறுப்பு வழங்கப்படும். ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. மன்னார் பள்ளிமுனை மேற்கு நலவன்பாடியில் தொடர்ந்தும் குடிநீர் பிரச்சினை. இனி விரிவான செய்திகள். கொழும்பு விகாரமாதேவி பூங்கா பகுதியில் தூண் ஒன்றின் மீது நின்று நபர் ஒருவர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதை அடுத்து அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. குறித்த நபர் இன்று காலை முதல் இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு வருகிறார். சுமார் 40 அடி உயர இரும்பு தூணில் ஏறி நின்று குறித்த நபர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகிறார். தான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து அவருடன் உரையாட வேண்டும் என குறித்த நபர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் போலீசார் குறித்த நபரை கீழிறக்க முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த நபரின் செயற்பாடு காரணமாக விகாரமாதேவி பூங்கா பகுதியில் காலை பாரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குறித்த நபர் இலங்கையின் தென்பகுதியை சேர்ந்தவர் எனவும் தனது பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடாமல் கீழே இறங்கப் போவதில்லை எனவும் நமக்கு தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்னும் 2 மாத காலப்பகுதிக்குள் பொறுப்புகள் வழங்கப்படும் என கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் இன்னும் 2 மாத காலத்திற்குள் நிறைவடைந்துவிடும் எனவும் அதன் பின்னர் கட்சியின் இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பொறுப்புகள் கையளிக்கப்படும் எனவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதி மருதங்கணி பிரதேசத்தில் இன்று முதல் முறையாக மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இன்று நண்பகல் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி இமெல்டா சுகுமார் தெரிவித்தார். இன்று மருதங்கணி வடமராட்சி கிழக்கில் ஏற்கனவே நாங்கள் மக்களை குடியேற்றுகின்ற நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தோம். குடியமர்த்துகின்ற நடவடிக்கைகளை சுமார் 356 குடும்பங்களைச் சேர்ந்த 1092 பேர் அங்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். இன்று கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இன்றைய தினம் அதை வைபவ ரீதியாக அங்குராப்பணம் செய்து வைக்கின்றார். இந்த சாவகச்சேரியில் குழந்தைகள் விடுதி வைத்தியசாலையிலே குழந்தைகள் விடுதி 40 கட்டில்களை கொண்ட குழந்தைகள் விடுதி ஜப்பான் நிறுவனத்தின் அனுசரணையோடு கட்டப்பட்டு இந்த கையளிப்பு விழா நிறைவேறுகின்றது. அனுராதபுரம் சாலியபுர பகுதியில் தண்டவாளத்தை விட்டு விலகிய ரயிலை சீர் செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வவுனியா நோக்கி சென்ற இந்த ரயில் நேற்று இரவு தண்டவாளத்தை விட்டு விலகி விபத்திற்குள்ளானது. ரயில் தண்டவாளத்தை விட்டு விலகி விபத்திற்குள்ளானதன் காரணமாக எஞ்சின் உட்பட 7 பெட்டிகள் பாதிப்புக்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் கொழும்பிலிருந்து வவுனியாவிற்கு செல்லும் ரயில் சேவை நேற்று அனுராதபுரம் வரையில் மாத்திரம் இடம்பெற்றது. இதேவேளை ரயில் தண்டவாளத்தை விட்டு விலகியமைக்கான காரணத்தை கண்டறிய விசேட குழு ஒன்று கொழும்பிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வர்த்தக பிரிவு அதிகாரி குறிப்பிட்டார். நாட்டில் வீடற்ற நிலையில் உள்ள 12 லட்சம் பேருக்கு வீடுகளை அமைத்துக் கொடுப்பதே தனது எதிர்பார்ப்பாகும் என பொறியியல், நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு பொதுவசதிகள் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அண்மையில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட குழு கூட்டம் அதிகார சபையின் காரியாலயத்தில் இடம்பெற்றது. இதன்போது அதிகார சபையின் 70 பேருக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டன. இந்த பதவி உயர்வு கடிதங்களை அமைச்சர் விமல் வீரவங்ச வழங்கி வைத்தார். மன்னார் பிராந்தியத்திற்கான தள்ளாடி ராணுவ தலைமையகம் 54வது படைப்பிரிவாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பதை அடுத்து நேற்று மன்னார் பள்ளிவாசலில் விசேட பிரார்த்தனை ஒன்று இடம்பெற்றது. 1965ஆம் ஆண்டளவில் மன்னார் தள்ளாடி பகுதியில் இலங்கை ராணுவத்தினரால் சிறிய முகாமாக அமைக்கப்பட்டு பின் படை தலைமையகமாகவும் பிராந்தியத்திற்கான கட்டளை தலைமையகமாகவும் செயற்பட்டு வந்த நிலையில் தற்போது 54வது படைப்பிரிவாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் பிராந்தியத்திற்கான தள்ளாடி ராணுவ தலைமையகம் 54வது படைப்பிரிவாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பதை அடுத்து விசேட பிரார்த்தனை நிகழ்வுகளை படைத்தரப்பினர் மன்னாரில் முன்னெடுத்தனர். இதன் ஓர் அங்கமாக மன்னார் மோர்வீதி முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலில் விசேட துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன.
இதுவரை காலமும் தள்ளாடி படைத்தலைமையகத்தின் கட்டளையிடும் அதிகாரியாக கடமையாற்றி வந்த பிரிகேடியர் லெப்டினன்ட் கமாண்டர் மைத்ரி டயஸ் 54வது படைப்பிரிவின் கட்டளையிடும் அதிகாரியாக கடமையாற்றுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மன்னார் தள்ளாடி படைப்பிரிவு 54வது படைப்பிரிவாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பதை அடுத்து இதுவரையிலும் 212வது படையணியாக செயற்பட்டு வந்த படை முகாம் 541வது பிரிகேடாகவும் 215வது படையணியாக செயற்பட்டு வந்த படை முகாம் 542வது பிரிகேடாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் பள்ளிமுனை மேற்கு நலவன்வாடி பகுதியில் தொடர்ந்தும் குடிநீர் பிரச்சினை இருந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பிரச்சினை தொடர்பாக அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ள போதும் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படாமை குறித்து இப்பகுதி வாழ் மக்கள் மிகுந்த கவலை அடைகின்றனர். மன்னார் பள்ளிமுனை மேற்கு கிராம அலுவலகர் பிரிவில் நலவன்வாடியில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக சுமார் 150 குடும்பங்கள் வரை வசித்து வருகிறார்கள். இங்கு வசித்து வரும் மக்கள் குறிப்பாக குடிநீர் பிரச்சினை மற்றும் போக்குவரத்து பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பிட்ட பகுதியில் முற்றிலும் உவர் நீர் கிணறுகளே காணப்படுகின்றன. இதனால் மக்கள் குடிநீருக்காக நெடுந்தூரம் சென்றே குடிநீரை பெற்றுக் கொள்கிறார்கள். பொதுவாக இப்பிரச்சினை பள்ளிமுனை பகுதியில் பரவலாக காணப்பட்ட போதிலும் தற்போது இந்நிலையில் நெகாட் அமைப்பின் நிதியுதவியுடன் பள்ளிமுனை பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் குடிநீர் தாங்கி அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது நிலத்தடி நீர்க்குழாய் பொருத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் பள்ளிமுனை மேற்கு பகுதியான நலவன்வாடி பகுதியில் இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவிலேயே இக்குழாய் அமைக்கும் வேலை திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறித்த பகுதியில் அமைந்திருக்கும் குடியிருப்புக்கு குடிநீர் குழாய்கள் பொருத்தும் திட்டம் முன்னெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு பகுதியில் கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியில் நேற்று இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஆரையம்பதியிலிருந்து களுவாஞ்சிக்குடிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பம் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆரையம்பதியைச் சேர்ந்த சத்யநாதன் ஜதீஷ்நாதன் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் தற்போது ஆரையம்பதி மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடமராட்சி கிழக்கு பகுதியில் இன்று மீள்குடியேற்றம் ஆரம்பம். இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 2 மாத காலத்திற்குள் பொறுப்புகள் வழங்கப்படும். ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. மன்னார் பள்ளிமுனை மேற்கு நலவன்வாடியில் தொடர்ந்தும் குடிநீர் பிரச்சினை. இத்துடன் தின செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.